Okay, we'll start the class. So good that you have come. So 76 question. So you have to கொடுக்கப்பட்ட படமானது பின்வரும் 4 படங்களில் ஏதேனும் ஒரு படத்தின் ஒரு பகுதியாக அமையும். அந்த படத்தை கண்டுபிடி. They have given X, one diagram X. That diagram is a part of the following 4 diagrams. So which is that diagram where that X is part of that? எந்த ஒரு டயக்ராமத்தோட அது பார்ட் அது அப்படின்னு கேட்குறாங்க. Fourth one sir. Fourth one வருதா? ஆமாம், fourth one தான் வர்ற மாதிரி இருக்கு. கரெக்டா? எஸ். 77 போங்க அப்போ. First one sir. First one or second one? First one sir. நல்லா பாருங்க கொஞ்சம் கண்ணா. செகண்ட் ஒன்ல பாருங்க. அந்த சரி, எனக்கும் செகண்ட் ஒன்னுங்கிற மாதிரி தான் சார். மற்றவங்க என்ன சொல்றீங்க பாருங்க. அவசரப்பட வேண்டாம், மெதுவாகவே பண்ணலாம். செகண்ட் ஒன்ல அந்த கீழே பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது அப்படியே பாருங்க. அந்த ஷேப் அப்படி வருதான்னு பாருங்க. செகண்ட் ஒன் தான் அப்படியே இருக்கு. ஓகே, செகண்ட் ஒன்னே முடிவு பண்ணிக்கலாம். அப்புறம் 78 பாருங்க. Fourth one sir. Fourth one. Correct. Fourth one. அது கொஞ்சம் ஈஸி தான். ஓகே. 79 பாருங்க. 79 எதுன்னு சொல்லு பார்க்கலாம். சார் ஃபர்ஸ்ட் ஒன். எஸ், ஃபர்ஸ்ட் ஒன்ல தான் அந்த மாதிரி ஷேப் வருது. 80 பாருங்க. Third one sir. Third one or first one? First one sir. First one தான் சார். ஃபர்ஸ்ட் ஒன் தான் வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஐ லீவ் தட் யூ. இதெல்லாம் இந்த சின்ன குழந்தைங்க, உங்களை மாதிரி இருக்க குழந்தைங்க தான் நல்லா அழகாக போடுவீங்க, எங்களை மாதிரி இருக்கிறவங்கள விட. ஓகே, அடுத்து பாருங்க. 81 சார். fourth one சார். fourth one? ஆமா சார். ஆமா, fourth one மாதிரி தான் தெரியுது. ஓகே, 82 செகண்ட் ஒன் மாதிரி தெரியுது. ஓகே, வெரி குட். 83 சார். one sir. First one sir. First one? Yes, first one. Okay, good. 84 Sir, fourth sir. சார் fourth one சார். fourth one தானா? ஆமாம், fourth one சொல்லிக்கலாம். ஆமாம், அடுத்தது 85th. இருக்கு, யாரோ வந்துட்டே இருக்காங்க, அவங்கள இது பண்ணிடலாம். இல்லைன்னா அவங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. 85th 85 சார். 85 என்ன ஆன்சர் வரும்? எது 85? அந்த சார் third one sir. என்னால இவ்வளவு நேரம் ஜாயின் பண்ண
என்னம்மா? என்னால இவ்வளவு நேரம் ஜாயின் பண்ண ஆமாம்மா, இங்கே அது ஒன்ஸ் கிளாஸ் ஆரம்பித்து அது அட்மிட் பண்ண மாட்டேங்குது. அதனால் நீங்கள் முன்னாடியே வந்துருங்க. நீங்கள் லேட்டாக வந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் வரும். 6:30க்கு வந்துருங்க. ஓகேங்க சார். 6:30க்கு அப்புறம் இங்கே நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது டிண்டின்னு சொல்லிகிட்டே இருக்குது. நான் அதை வந்து அகெயின் அதை அட்மிட் கொடுத்தா தான் அது ஆட்டோமேட்டிக்காக வருது. பட் ஆக்சுவலாக ஆட்டோ அட்மிட் முதலே போட்டிருக்கோம். ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ணால் அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதே அந்த இதே இப்போ பார்த்துருச்சாட்ருக்கு. லேட்டாக வரவங்க உள்ளே விடக்கூடாதாட்ருக்குதுன்னு அதே நினச்சிருச்சாட்ருக்கு சாஃப்ட்வேரை. அதனால் உள்ளே விட மாட்டேங்குது. நான் ஒவ்வொருடையும் அதை போய் அது பண்ணால் தான் வருது. ஸோ பட் நான் மறந்துடுவேன் பேசிகிட்டு இருக்கும்போது, அல்லது அதை பற்றி கவனிக்காமல் போயிடுவோம். அதனால் தே கீப் ஆன் அது டிண்டின்னு அடிச்சிட்டே இருக்கும். ஓகே, அதனால் நீங்கள் 6:30 ஆக்சுவலாக இந்த ப்ரெசென்ட் பண்ணுறதே ஒரு 5-10 நிமிஷம் கழித்து தான் பண்ணுவோம். நல்லா பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பண்ண மாட்டோம். ஏன்னா எல்லோரும் வரட்டுங்கிறதுக்காக தான் அது. அப்புறம் கொஞ்சம் கதை பேசுவோம் எடுத்த உடனே. இன்றைக்கி ஸ்கூல் எப்படி நடந்தது அதெல்லாம் என்னென்னா ப்ரைமர்லி டு பை சம் டைம் ஸோ தட் த லேட் கமர்ஸ் கேன் ஆல்சோ பி அகாமடேட்டட். தட் இஸ் த ஹோல் ஐடியா. எஸ் 85 தேர்ட் ஒன் தான் சார். பட் இருந்தாலும் தேர்ட் ஒன் சார். தேர்ட் ஒன் தான் அதோட ரிலேட்டடா இருக்கு. பட் இருந்தாலும் அது பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. தேர்ட் ஒன் மேட்ச் ஆக மாட்டேங்குதா சார்? தேர்ட் ஒன் தான் சார். அந்த டிசைன்னா அப்படியே இருக்கு சார். ஆனா அது அந்த இது வந்து இந்த ஒரு ட்ரையாங்கிள் வந்து மாறி மாறி இருக்கு சார். எதுலயுமே அது இல்ல. இதுதான் கொஞ்சம் ரிலேட்டடா இருக்கு சார். ஓகே, ஸோ இல்லை த மோஸ்ட் இங்கே இந்த கேள்வியே த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர்னு தான் பேர் அதுக்கு. நாட் இட் இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி இந்த அப்ஜெக்ட் டைப் கொஸ்டினில் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் இந்த கிவன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவான். சரி, அதனால் எது ரொம்ப அப்ரோப்ரியேட்டோ அதுதான் சொல்லணும். ஓகே, கரெக்ட். 86 பார்க்கலாம். 86 பாருங்கள். 4 பொம்மை கொடுத்துருக்காங்க. 5வது பொம்மை என்ன வரும்னு கேட்குறாங்க. தேர்ட் ஒன் சார். தேர்ட் ஒன் இது ஈஸி தான். தேர்ட் ஒன் தான். அடுத்தது 87 பாருங்க. ஃபோர்த் ஒன் சார். ஃபர்ஸ்ட் ஒன் சார். ஃபர்ஸ்டா செகண்டா? தேர்ட் ஃபோர்த் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் செகண்ட்ல ஏதோ ஒன்று சார். ஃபர்ஸ்ட் ஒன் சார். ஃபர்ஸ்ட் ஒன் சார். 3 ஆமாம், ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது 88. தேர்டா? 88 தேர்ட் சொல்லலாமா சார்? ஃபோர்த் சார். சார் ஃபோர்த் இல்ல சார். ஃபோர்த்தா? என்ன லாஜிக் புரிய மாட்டேங்குது எனக்கு. சார் தேர்டும் அதுக்கு ரிலேட்டடாக தானங்க சார் இருக்குது. ஃபோர்த்தும் அதுக்கு ரிலேட்டடாக தானங்க சார் இருக்குது. சரி, இந்த பேப்பர் உங்களுக்கு உங்கள் இதில் அனுப்பிச்சிருக்கோம். மறுபடியும் கீனாக பார்த்து இதில் இந்த கொஸ்டின் எல்லாமே பெரிய அறிவு வேணுமா இது செய்யறதுக்கு? பெரிய நாலேஜ் தேவையில்லை. ஆனால் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வேணும், ஃபோக்கஸ் வேணும், அந்த ரொம்ப கவனம் வேணும். அப்படியே ஒரு பின் ட்ராப் சைலன்ஸில் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்போ அழகாக வரும். நம்ம மனசை அலைய விட்டிங்கன்னா அது அப்புறம் வராது. அதனால் நீங்கள் அது சொல்லுபல்ல. வரேன். சரி. ஒரு நான் வந்துடுறேன். நானே வந்துடுறேன். போட சொல்லு. ஓகே, சரி. ஓகே, 88 89 போயிடலாம். இது தேர்ட் ஒன்னா? தேர்ட் ஒன் சார். தேர்ட் ஒன் மாதிரி தான் தெரியுது. ஆமாம், இது பாருங்க.
First one, sir. Sir, first one, sir. First one சொல்லலாமா? First one. Okay, I'll go with you. Sir, third one, sir. இருங்க, அவரே தேர்ட் ஒன் சொல்றாரு. தேர்ட் ஒன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னான்னு கேட்குறாரு. First one, sir. ஏன் தேர்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன வித்தியாசம்? அந்த கோடா? Sir, இந்த Sir, code அந்த கீழ இருக்கிறது வந்து இது சார் ஃபர்ஸ்ட் ஒன் தான் சார் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் தான் வருது. ஓகே, சரி, ஓகே. இருங்க. வேறுபட்ட படத்தை காண்க. சார் செகண்ட் ஒன் சார். Sir, second one, sir. செகண்ட் ஒன் தான் இல்லையா? செகண்ட் ஒன் கரெக்டுங்களா? செகண்ட் ஒன் தான் நினைக்கிறேன். 92 பாருங்க. சார் ஃபோர்த் ஒன் சார். எஸ், இட் இஸ் ஃபோர்த் ஒன். எல்லாமே ஷார்ப்பா இருக்கு அதான் சார் கொஞ்சம் கவுண்டர் இருக்கு. 93 சார் ஃபர்ஸ்ட் Sir, first one, sir. ஃபர்ஸ்ட் ஒன். First one, sir. கரெக்ட். 94 சார் தேர்ட் ஒன் சார். Third one, sir. எஸ், குட். Third one. 95 95th செகண்ட் ஒன் சார். Second one, sir. ஓகே, Sir, second one, sir. கரெக்ட். அடுத்து தண்ணீர் பிம்பம். தண்ணீர் பிம்பம்னா மேலே கீழே மாறி இருக்கும். தண்ணீர் பிம்பம்னா மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது மாறி இருக்கும். சார் மிரர் இமேஜ் சார். மிரர் இல்லை தண்ணீர் பிம்பம்னா வாட்டர் இமேஜ். மிரர் இமேஜ் பின்னாடி வருது. வாட்டர் இமேஜ். வாட்டர் இமேஜ்னா மேலே கீழே மாறி இருக்கும். Sir, first option, sir. சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். Yes, sir. Yes, sir. First option, sir. அப்படியா? ஃபர்ஸ்டா தேர்டா இல்லை ஃபர்ஸ்டா செகண்டா? எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. First, sir. Sir, first one, sir. ஆமாம், ஃபர்ஸ்ட்டு தான். ஃபர்ஸ்ட். ஓகே, அடுத்து சார் 97th செகண்ட் ஒன் ஃபோர்த் ஒன் சார். பார்க்கலாம். 97 அந்த பாருங்க. 3 மாறி சார். Sir, third one, sir. 97. சார் ஃபோர்த் ஒன் சார். 3 மாறி இருக்கு பாருங்க சார். Fourth one. சார் Sir, third one, sir. தேர்ட் ஒன்னா ஃபோர்த்? தேர்ட் ஒன் மாதிரி தெரியுது. சார் Third one, sir. Third தான், sir. சார் 3 மட்டும் மாறும் சார். இல்லை 3 வந்து கண்ணா, அதாவது 3 வந்து இப்போ ஃபோர்த் ஒன்ல இருக்கிற 3 வந்து மிரர் இமேஜில் வர்ற 3 மாதிரி வரும். பட் ஆக்சுவலாக அந்த 3 வந்து அந்த தேர்ட் ஒன்ல வர்ற 3 தான் கரெக்டு. இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணோன்னா, இப்போ அந்த 3 மாதிரியே அந்த மற்ற 3 ஆப்ஷன் அந்த 3 வருதா? Yes, sir. அப்போ அதுலேருந்து கூட நீங்கள் அந்த ஒரு ஏதாவது ஒரு டெலிமெண்ட் டவுட் கூட அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ஓகே, அடுத்தது இப்போ இந்த மிரர் இமேஜ் பற்றி நம்ம பார்த்தோமா? நம்ம கிளாஸில் பார்த்தோமா? ஓகே, Yes, sir. பார்த்தோம். அதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அதில் ஏபிசிடியில் எப்படி வரும்னு அப்படியே கொஞ்சம் ஒரு மனப்பாடம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மனப்பாடம் இல்லை, அப்படியே நீங்கள் ஒரு கூர்ந்து கவனித்து அப்படியே கொஞ்சம் மெமரைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதில் எப்படியும் ஒரு ஆல்ஃபபெட் வரும், டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? எஸ் ஆர் நோ? நான் காமிக்கிறேன் மறுபடியும். இதை முடிச்ச பிறகு காமிக்கிறேன். ஏன்னா இந்த கன்ஃபியூஷன், ஏன்னா அங்கே போய் இந்த கன்ஃபியூஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபியூஷன் தீராது. அது ஒரு வியாதி மாதிரி. கன்ஃபியூஷன் அதிகம் தான் ஆகும். எக்ஸாமில் ஒரு டென்ஷனில் கன்ஃபியூஷன் வந்து என்ன ஆகும்? இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்கல்ல, 6வது 7வது 5வது எழுதிருப்பீங்கல்ல, கன்ஃபியூஷன் வந்து என்ன ஆகும் சபரி நார்மலாக? சார் எப்பவுமே அதுவும் தப்பாயிடுச்சு, அதுவும் அதுவா அப்போ என்ன அதிகமாயிடும். அதனால அந்த கன்ஃபியூஷன் வர்றதுக்கே நீங்கள் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. புரியுதா? அதனால் அதுக்காக என்ன சொல்கிறேன்னா, அந்த இதை அப்படியே கொஞ்சம் மெமரைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டா கூட தப்பு இல்லை. எனக்கு கன்ஃபியூஷனே வரக்கூடாது. அது வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். அதுலேயே இருக்கக்கூடாது. இப்போ இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. அப்புறம் கடைசியில் மூட்டை தான் வாங்குவீங்க வெளியே வரும்போது. அப்படி பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் கன்ஃபியூஷன் வந்து ஒரு நிமிஷத்தில் நமக்கு கிளாரிட்டி வரலன்னு வச்சுக்கோங்க, ஸோ இங்கேன்னு அப்படியே ஃப்ளைட் பிடிச்சி அடுத்த கேள்விக்கு போயிடணும். ஓகே, கண்ணாடி பிம்பம் பாருங்க. Second one, sir. செகண்ட் ஒன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னா?
இன்டர்செக்ஷன் ஆகுற லைன் பாருங்க சார் அந்த கோட் கம்ப்ளீட் ஆகல சார். அப்படியா? ஓகே, அப்படி சொல்கிறீங்க. சரி, ஓகே. அடுத்தது 99. சரி, 99 பாருங்க. 99 தான் பார்த்தோமா? இல்லை, 99 தான் பார்க்கணும். பல்பு. சார் தேர்ட் ஒன் சார். இது கண்ணாடி பிம்பம். சார் ஃபர்ஸ்ட் ஒன் சார். ஃபர்ஸ்ட் ஒன் மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சார். ஃபர்ஸ்ட் ஒன் தான் நினைக்கிறேன். தேர்ட் ஒன்ல என்ன ப்ராப்ளம்னா அந்த கோடு ரொம்ப கிளியரா இருக்குது. ஆக்சுவலா இந்த இதுல கோடு எங்கேயுமே கிளியரா இல்லை. அதுதான் ரீசன் நினைக்கிறேன். அப்புறம் 5க்கு எதிரே அமையும். செகண்ட் ஒன் சார். சார் தேர்ட் ஒன் நினைக்கிறேன் சார் நான். சார் செகண்ட் சார் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ல ரைட் சைடு சரி செகண்ட் ஒன். சாரி, ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் ஒன். சாரி. பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல என்னன்னா மொத்தம் 7 கோடு இருக்கு. ஆக்சுவலா மொத்தம் 6 கோடு தான் இருக்கணும். எஸ் சார், அப்ப செகண்ட் ஒன் தான். சாரி, ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. ஆனா பார்த்தா சார் அதான் தேர்ட் ஒன் கேல சார் செகண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் கோட் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு சார். அது வந்து கோணம் தானே சார் இருக்கு. ஆமாம், அதுவும் அவங்க சொல்கிறதும் கரெக்ட் மாதிரி தெரியுது. அப்படின்னு சொல்கிறீங்களா? she has a point. I think we should appreciate that. Yeah, maybe I think third may be more appropriate ன்னு நினைக்கிறேன். அந்த கோடு கொஞ்சம் டார்க்காக இல்லாததை நம்ம பெருசாக எடுக்க வேண்டாம். அப்போ தேர்டு தான் மோஸ்ட். இல்ல சார், அவங்க சொல்றது எனக்கு புரிஞ்சிருச்சுங்க சார். செகண்ட் ஒன்ல வந்து அந்த பல்பு எரியற மாதிரி கோடு போட்டிருக்காங்களா சார்? அதுல லெஃப்ட் சைடுல ஃபர்ஸ்ட் கோட் வந்து ஆமாமா, அது அப்ப செகண்ட் இல்லங்கறாங்க. அவங்க செகண்ட் இல்லங்கறாங்க, தேர்ட் தான் கரெக்ட்ங்கறாங்க. கரெக்ட்டா? தேர்ட் தான் கரெக்ட். தேர்ட் ஒன் சார். ஓகே. 100 5க்கு எதிரே அமையும் எண் எது? 1 சார். 1 சார். 5க்கு எதிரே அமையும் எண் 1ஆ? 1 தான் சார். ஆமா, 1 தான் கரெக்ட். இது வந்து ஸோ நம்ம மேட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பரில் முடிச்சிட்டோம். இப்போ அந்த கொஸ்டின் ஷீட் எப்படி இருக்கும் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கு 4 ரவுண்டு கொடுத்துருப்பாங்க. 4 ஆன்சருக்கு 4 ரவுண்டு கொடுத்துருப்பாங்க. எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணணுன்னா இப்படி தான் பண்ணணும். இப்படி அந்த எந்த ஒரு சர்க்கிளை ரொம்ப ஃபுல் சர்க்கிள் நீங்கள் அதை பிளாக் அண்ட் பண்ணணும். சும்மா 2 லைன் எழுத்துட்டு அங்கே ஒயிட்டு அந்த சர்க்கிளில் ஒயிட்டே இருக்கக்கூடாது. புரியுதா? ஃபார் ஃபுல்லாக டார்க் பண்ணியிருக்காங்களே அந்த மாதிரி ஃபுல் டார்க் பண்ணணும். அதில் வந்து சும்மா அப்படி ஒரு 2 கீரி அப்படி கொஞ்சம் ஒயிட் தெரியுற மாதிரி இருந்தால் கம்ப்யூட்டர் அதை ரெகனைஸ் பண்ணாது. பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் கம்ப்யூட்டர் தான் ரெகனைஸ் பண்ணி உங்களுக்கு மார்க் போடுது. அதனால் ஃபுல் டார்க்கன் பண்ணணும். வெளியே கொஞ்சம் வந்தாலும் தப்பில்லை, அது முக்கியம், அது தப்பில்லை. பட் உள்ளே டார்க்கனாக இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். என்ன சார், எப்படி சார் கரெக்டாக அதே மாதிரி டார்க்கன் பண்ண முடியுமான்னு நீங்கள் கேட்கலாம். வெளியே கொஞ்சம் நஞ்சா வந்தால் தப்பு கிடையாது, அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. பட் உள்ளே வந்து ஒயிட்டாக இருக்கக்கூடாது. அதை வந்து நீங்கள் பண்ணணும். இப்போது இதில் சில விஷயங்கள் பார்ப்போம். இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஐ எம் கோயிங் டு டாக் சம்திங் டோட்டலி டிஃப்ரெண்ட். இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ இப்படி யார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம்? இந்த இவன் எடுத்துப்போம், புவனேஷ் எடுத்துப்போம். புவனேஷ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டிக்கார பையன். அவன் என்ன பண்ணான்னா எக்ஸாம் எழுதினான். ஒரு 90 கொஸ்டின் எழுதிட்டான். 100 கொஸ்டின் வச்சுக்கோங்க. 90 எழுதியாச்சு. இன்னும் 10 கொஸ்டின் இருக்குது. ஆனால் 2 நிமிஷம் தான் இருக்குது. He has got only 2 minutes, but he has to write 10 questions. What will you recommend to him? All others. Bhuvanesh, அப்படியே you keep quiet. சார் ஏதாச்சும் இந்த 10லயும் ஏதாச்சும் இது பண்ணி விட்டுருங்க சார். இந்த கிடைக்கிற டைம்ல அதுல ஒண்ணாச்சு கரெக்ட்டா. அவர் சபரி என்ன சொல்றாருன்னா 10ல ஒரு 2 கொஸ்டினாவது அது 2 நிமிஷத்துல எழுதலாம். அந்த 2 எழுதணும் அப்படிங்கிறார். நெகட்டிவ் மார்க் இல்லன்னு இல்ல சார், நான் மொத்தமா எல்லாத்தையும் 10 क्वेश्चंसலயுமே ஏதாச்சும் நமக்கு பிடிச்சத அப்படியே டிக் பண்ணிட்டோமா ஏதா கரெக்ட்டா இருக்குங்க சார். ஓகே, இருங்க. அதான் இப்போ இருங்க. நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா இப்போ நான் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறேன். 90 எழுதிட்டாரு, இன்னும் 10 எழுதல, 2 நிமிஷம் தான் இருக்குது, நெகட்டிவ் மார்க் இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு சபரி, ஏதாச்சும் ஒன்று போட்டு விடுங்க அப்படிங்கிறார். தப்பு கிடையாது, ஏதாச்சும் ஒன்று போட்டு விடுங்க. அதாவது எழுதாமல் வராதிங்கிறார். அந்த டார்க்கன் பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்குது. இந்த டார்க்கன் 2 நிமிஷத்தில் அந்த 10 டார்க்கன் பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்குது. கொஸ்டின்லாம் படிச்செல்லாம் பார்த்து பண்ணுறதுக்கு இல்லை, டார்க்கன் பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்குது. இன்னும் 10 கொஸ்டின் புவனேஷ் எழுதணும்.
இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஏதாச்சும் அடிச்சுடையா அப்படிங்கிறாரு. ஓகே, ஏன்னா எழுதாம வராது அப்படிங்கிறார். அதுதான் சபரி சொல்கிற அர்த்தம். வேறு யாரும் என்ன சொல்கிறீங்க? புவனேஷ்க்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே பேசிகிட்டே இருங்க, நான் 2 நிமிஷத்தில் வந்துடுறேன். எது கரெக்ட் எது ராங்குங்கிற அப்புறம் பார்ப்போம், நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. ஓகே, என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க, என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணுறீங்க அவருக்கு? ரூபீனா என்ன சொல்கிறீங்க? புவனேஷ்க்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அவரு ஏதாவது ஐடியா கொடுக்கணுமா நீங்கள்? சரி, யோசிச்சு இருக்கேன். நாங்கள் 9th படிக்கும்போது நான் ஹாஸ்டலில் இருந்தேன். அந்த ரூமு சின்ன ரூம் தான், நான் 7 பேர் இருந்தோம் அந்த ஹாஸ்டலில். காலையில் 5 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க. ஹாஸ்டலில் அந்த ஃபஸ்ட்டு பெல் அடித்து எழுப்பி விட்ருவாங்க. 5 to 5:30 எல்லாம் இந்த பல் விளக்குறது பிடிக்கிறலாம் பண்ணிவிட்டு ஒரு காஃபி கொடுப்பாங்க. இல்லை 5:30க்கு எழுப்பி விடுவாங்க, சாரி 6 மணிக்குள்ளே எல்லாம் பண்ணிவிட்டு 6-6:15 காஃபியோ பால் ஏதோ கொடுப்பாங்க. குடிச்சிட்டு வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டடி ஹவர்ஸ் 1 hour ஸ்டடி ஹவர்னு கொடுத்துருப்பாங்க. நாங்கள் படிக்க மாட்டோம். அப்போ வந்து ஒரு கேரம் போர்டு எடுத்துகிட்டு அல்லது ஒரு செஸ் போர்டு எடுத்து உட்காந்துட்டு விளையாடுவோம். ஆனால் ஒரு செஸ் போர்டு தான் இருக்கும், ஆனால் 7 பேர் இருக்கிறோமே. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பக்கம் 3 பேர், ஒருத்தர் தான் விளையாடுவார், அவருக்கு சஜஷன் கொடுக்குறக்கு ஐடியா கொடுக்குற 2 பேர் இருப்பாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துக்குவோம், எனக்கு ஐடியா கொடுக்குற 2 பேர் இருப்பாங்க. அது மாதிரி இப்போ நீங்கள் புவனேஷ்க்கு ஐடியா கொடுக்குறீங்க, அப்புறம் என்ன அப்போ ஆமாம் இந்த ஆப்போசிட் பார்ட்டி கேட்பான், ஏப்பா எனக்கு ஐடியா கொடுங்கன்னு கேட்டான், ஐடியாஸ் நோ அப்படின்றவான். அவனுக்கு ஐடியா கொடுக்க மாட்டான், இந்த பக்கம் தான் ஐடியா கொடுப்பான். ஸோ அது மாதிரி அதை போடு இதை போடுன்னு சொல்கிற மாதிரி இப்போ புவனேஷ்க்கு நீங்கள் ஐடியா கொடுக்குறீங்க. 2 நிமிஷம் தான் இருக்குது, 10 கேள்வி இருக்குது, நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதை ரவுண்டு பண்ணுற அளவு தான் டைம் இருக்குது. என்ன செய்யலாம்? நோ நெகட்டிவ் மார்க்ஸ். அதனால் நீங்கள் எழுதிட்டு வர்றது பெட்டர்ன்னு சபரி சொல்கிறாரு. அதுக்கு 100க்கு 100 கரெக்டாக. சபரி சொல்கிறது எழுதாமல் வராதிங்க தம்பி, புவனேஷ் தம்பி எழுதாமல் வராதிங்க, நீங்கள் எழுதிட்டு வாங்க அப்படிங்கிறார். ஆனால் அது எப்படி எழுதுறதுன்னு அவர் சொல்லலை, ஆனால் எழுதிட்டு வாங்க. சாந்தி சக்தி சாந்தி வேறு ஏதாவது நித்யஸ்ரீ ஒரு ஐடியா கொடுங்களா அவருக்கு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு? சார் எல்லா கொஸ்டினும் அட்டெண்ட் பண்ணிட்டு வரணும் சார். இல்லை கொஸ்டின் படிக்கிறதுக்கு டைம் இல்லைம்மா. இன்னும் 10 கொஸ்டின் இருக்குது. 10 கொஸ்டின் தான், கடைசி 10 இல்லை. எங்கேயும் அங்கங்கே 1-2 அப்படி கூட இருக்குது. அப்பப்போ விட்டுட்டு வந்திருப்பார் இல்லையா, அது ஏதோ ஒரு மாதிரி புரியாததெல்லாம் விட்டு வந்திருப்பார். இப்போ 10 கொஸ்டின் கடைசி 10 இருக்குதுன்னு நான் சொல்லலை. எங்கேயாவது மொத்தமாக 10 இருக்குது. நெகட்டிவ் மார்க் இல்லை, எழுதிட்டு வரதான் பெட்டர்னு ஒரு சொல்லிட்டாரு. அது நாங்கள் எல்லோரும் அக்ரி பண்ணிட்டோம். எஸ், தட் இஸ் ஒன் பெஸ்ட் சொல்யூஷன். இன்னும் கூட அதை விட பெட்டர் சொல்யூஷன், அது குட் சொல்யூஷன், பெட்டர் சொல்யூஷன் நம்ம பார்க்குறோம். ஓகே, நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன், அது ஓகேவான்னு பாருங்கள். இப்போ 10 கொஸ்டின் அவருக்கு தெரியாது, படிக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. நான் புவனேஷ் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்துக்குமே அந்த ஆப்ஷன் 1ஐயே நீங்கள் ரவுண்ட் பண்ணிவிட்டு வாங்கங்கிறேன். இல்லை, ஆப்ஷன் 2ஏ ரவுண்ட் பண்ணிவிட்டு வாங்க. 10ஐயும் ஆப்ஷன் 2 ரவுண்ட் பண்ணுங்கள். இல்லை 10ஐயும் ஆப்ஷன் 3ஏ ரவுண்ட் பண்ணுங்கள். அதாவது 10ஐயும் ஆப்ஷன் 4ஏ ரவுண்ட் பண்ணுங்கள். மாற்றி மாற்றி பண்ணாதீங்க, ஒன்றுக்கே அத்தனையும் ஒன்று பண்ணுங்கங்கிறேன். மை லாஜிக் இஸ், அப்படி செய்யும் பொழுது அந்த 10ல் ஒரு 2வது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை அதே மாதிரி 4வது பண்ணால் 2வது 4வது ஆப்ஷன், அப்போ 2 மார்க்காவது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அப்படி சொல்கிறேன். இது ஒரு ஆப்ஷன். வேறு ஏதாவது நான் சொல்கிறதே கரெக்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அகெயின் அண்ட் அகெயின் ஐ எம் ஆல்சோ லைக் யூ. நானும் ஓப்பனாக திங்க் பண்ணுவேன். இந்த உங்களை மாதிரியே ஐ வில் புட் மை செல்ஃப் இன் த ஷூஸ் ஆஃப் 8th standard பாய். அது எப்படி மார்க்கு ஹெச்சாக வாங்கினா தான் எனக்கு பரிசு கிடைக்கும், அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். என்ன சக்தி சாந்தி ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்கள் ப்ரெசென்ட் பண்ணாதீங்க, ஆஃப் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று பண்ணி விட்டுடுறாங்க. சரி, அப்போ வேறு ஏதாவது ஐடியா இருக்கலாமா?
இப்போ பாருங்க நான் இந்த அது கொஞ்சம் ஆஃப் பண்ணுமா. ஓ இந்த பொண்ணு ப்ரெசென்ட் பண்ணுறதை நீ க்ளோஸ் பண்ணு. க்ளோஸ் பண்ண தெரியலையாட்டிருக்கு. ஓகே இருங்க, நான் இன்னொரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ 2 ஐடியா வந்துருச்சு. ஒன்று சபரி கொடுத்த ஐடியா எல்லாத்தையும் எழுதிட்டு வாப்பா அப்படின்னார். ஓகே குட். நான் என்ன சொன்னேன், எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று டிக் அடிங்கன்னு. இது 2. இதை விட பெட்டர் ஐடியா இருக்கான்னு பார்த்தா இங்கே பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1க்கு செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2க்கு இல்லை, கொஸ்டின் நம்பர் 1க்கு 3வது ஆப்ஷன் ரைட் ஆன்சர் எழுதியாச்சு. அது அவர் கன்ஃபார்ம்டாக தெரியும். கொஸ்டின் 2க்கு 2 த ஆன்சர், அது கன்ஃபார்ம்டாக தெரியும். கொஸ்டின் 3க்கு 1 ஆன்சர் தெரியும். கொஸ்டின் 4க்கு அவருக்கு தெரியல. கொஸ்டின் 5க்கு 3 ஆன்சர். நல்லா பாருங்கள். ஓகே, கொஸ்டின் 4க்கு ஆன்சருக்கு தெரியல. அந்த 10 கொஸ்டின் தெரியாத கொஸ்டினில் இதுவும் ஒன்று. இப்போ இவர் என்ன பார்க்குறாருன்னா, 3rd கொஸ்டினுக்கு ஆன்சர் 1 ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் கொஸ்டின் ஆப்ஷன் 3. இதை வச்சு 4th கொஸ்டின் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? நம்ம கொஸ்டின் படிக்க போறதில்ல, நம்ம கொஸ்டினை படிக்க போறதில்ல, நமக்கு டைம் இல்லை, நமக்கு முதலே படிச்சு புரியல. சார் ஆப்ஷன் 4 சார். இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் ஒன்று சொல்கிறேன். 3க்கு 1, 4க்கு தெரியாது, 5க்கு 3, 4க்கு 2 இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு சொல்கிறேன். 4க்கு ஆப்ஷன் 2 ஆன்சராக இருக்கிறது வாய்ப்பு குறைவுன்னு சொல்கிறேன். ஆப்ஷன் 1மே ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு சொல்கிறேன். ஆப்ஷன் 3மே ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு சொல்கிறேன். அப்போ ஆப்ஷன் 4 ஆன்சராக இருக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் 4 இஸ் த ரைட் ஆப்ஷன் இஸ் மோர் தேன் அதர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறேன். இப்போ இது எதனால் அப்படி சொல்கிறேங்கிறது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி பாருங்கள், அப்புறம் நான் சொல்கிறேன் அதுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஒன் அட் அ டைம். லெட்ஸ் கோ டு சபரி. புவனேஷ், நீங்கள் இப்போ உங்கள் எல்லாரும் ஐடியா கேட்டுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க கொஞ்ச நேரம். சபரி சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த 5 क्वेश्चंसலயுமே 4 ஆப்ஷன் யூஸே பண்ணல சார். அதனால அதுக்கு தான் அந்த 4 ஆப்ஷன் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை சார். ஓகே, அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். நார்மலாக எப்படி கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்கன்னு சொல்கிறேன். முதல்ல 100 கேள்வி போட்டுருவாங்க, 100 ஆன்சர் போட்டுருவாங்க. அந்த 100 ஆன்சரோட அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எழுதுவாங்க. முதல் கேள்விக்கு 2, 3வது கேள்விக்கு இல்லை, ஃபஸ்ட் கேள்விக்கு 3, 2, 1, 4, 3, 2 அப்படியெல்லாம் அப்படி வரும். எங்கெல்லாம் ஒரு பேட்டர்ன் வருதோ, பேட்டர்னா 1 2 3 1 2 3 அப்படி வந்ததுன்னா அப்போ அந்த கொஸ்டினை ஜம்பிள் பண்ணிவிடுவாங்க. அப்போ ஜம்பிள் பண்ண அந்த பேட்டர்ன் பிரேக் ஆகிடுமா? எஸ் சார். அப்போது 1 2 3 வராத மாதிரி பார்த்துக்குவாங்க, இல்லை 2 3 4 வராத மாதிரி பார்த்துப்பாங்க. அப்புறம் 3 3 3 3 அப்படி வராத மாதிரி பார்த்துப்பாங்க. 1 1 1 1 அப்படி வராத மாதிரி பார்ப்பாங்க. டு த எக்ஸ்டென்ட் பாசிபிள் 4 4 4 4 அப்படி வராத மாதிரி பார்ப்பாங்க. 2 2 அப்படி ஏதோ ஒரு பேட்டர்ன் வராத மாதிரி பார்ப்பாங்க. அவங்க அப்படி வந்து அது ஜம்பிள் பண்ணுவாங்க. பிகாஸ் பேட்டர்ன் வந்தால் என்ன ஆகுதுன்னா, பேட்டர்ன் வந்ததுன்னா ஈஸி டு காப்பி, ஈஸி டு கன்வே டு சம்படி எல்ஸ், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அது நிறைய அதில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. பை தட் டோக்கன் இஃப் யூ லுக் அட் திஸ் 1 2 3 ஏன்னா 2 வரக்கூடாது. மேலே 1 இருக்குனால 1 வந்தால் ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு வாய்ப்பு அதிகம், 3 வந்தால் 3 பேட்டர்ன் வரைக்கும் வாய்ப்பு அதிகம். அப்போ 4 வந்தால் தான் பேட்டர்னே இல்லாமல் ஒரு ரிதமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் 4 மேபி an ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லா டைம் கரெக்டாக வருமா? கண்டிப்பாக வராது. பட் வரக்கு வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் இருக்குது. ரைட்? இது வந்து நம்ம எக்ஸாமினரை சீட் பண்ணுற ஒரு விஷயமா? எஸ், லிட்டில் பிட் எக்ஸாமினரை சீட் பண்ணுற ஒரு விஷயந்தான். பட் நம்ம வந்து அவரை போய் கையை முறுக்கி அவரை மிரட்டியெல்லாம் சீட் பண்ணல. இது வந்து நம்ம அறிவை யூஸ் பண்ணி கொஞ்சம் சீட் பண்ணுறோமா? மேபி. கன்ஃபியூஸ் ஆகுது உங்களுக்கு எல்லாருக்கும்? இது எப்போ பண்ணணும்னா கடைசி 2 நிமிஷம் இருக்கும்போது தான் பண்ணணும். எடுத்த உடனே ஓ சார் சொல்லிட்டாருன்ட்டு முதல் நிமிஷத்துலேருந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது.
புரியுதா? முதல்ல ½ அன் ஹவர்லேருந்து எல்லாம் எழுதிட்டு அப்புறம் பண்ணக்கூடாது. கடைசி 2 நிமிஷத்துக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி தான் இது. இதையே நீ வேறு எங்கேயும் ஃபாலோ பண்ணக்கூடாது. கடைசி 2 நிமிஷத்துக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி இது நான் சொல்லலை, இது கூகுள்லேயே இருக்குது. அது நான் அப்புறம் அது ஒரு பெரிய கதை, அது அப்புறம் சொல்கிறேன் எப்படி கூகுளில் வந்ததுன்னு சொல்கிறேன். கடைசி 2 நிமிஷத்தில் 10 கேள்வி எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது, இல்லை 5 கேள்வி எழுத வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனக்கு பூரா படிக்க முடியல. அப்போ நான் என்ன பண்ணலாம்னா, அவர் சொன்ன மாதிரி எல்லா கொஸ்டினையும் எழுதுங்க, அந்த 5 எழுதுங்க. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ஆப்ஷனை டிக் அடிங்க. இது ஒரு ஆப்ஷன், அதை விட பெட்டர் ஆப்ஷன் நீங்கள் முன்னாடி பின்னாடி பார்த்து அது கொஞ்சம் நீங்கள் பண்ணலாம் என்பது ஒரு ஐடியா. ஸோ இது வந்து சார் அப்படி பண்ணால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சார், யாரையும் ஏமாத்த மாதிரி இருக்குது சார் அப்படிங்கிறவங்க பண்ணாதீங்க. யாரையும் ஏமாத்துற மாதிரி இருக்கிறவங்க அப்படி பண்ணால் உங்களுக்கு அப்புறம் வேண்டாம். அந்த இல்லை சின்ன குழந்தைக்கு தானே அது, உங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். இஸ் இட் சீட்டிங்? ஐ டோன்ட் நோ. மிஸ்டர் ஐயா கண்ணு, இது வந்து சீட்டிங்கான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. சீட்டிங்காக இல்லைன்னு எனக்கு தெரியாது. மேபி ஆர் மே நாட் பி. பட் தென் இஃப் இட் கேன் ஹெல்ப் அஸ் டு இம்ப்ரூவ் மை மார்க்ஸ் பை 1 மார்க், ஷுட் வி டூ இட்? அப்போ பண்ணணுமா? இதனால் எனக்கு 1 மார்க் எக்ஸ்ட்ரா வரும்னா பண்ணலாமா வேண்டாமா? எஸ் சார், பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், சில விஷயங்கள் விச் இஸ் இது அப்பாற்பட்ட உங்கள் நாலேஜுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள். ஓகே, இந்த எக்ஸாம் இன்னும் சிறப்பாக எப்படி எழுதலாம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். நான் வந்துடுறேன், ஒன் மினிட்டில் வந்துடுறேன். வேறு எப்படி சிறப்பாக எழுதலாம்? யாராவது பேசுங்க, அமைதியா இருக்கீங்க. ஏன்டா அமைதியா இருக்கீங்க? என்னடா இந்த எக்ஸாமை இன்னும் சிறப்பாக எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் இதை நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் படித்த அறிவு வந்து ஹார்ட்வேர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த எக்ஸாம். ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க, தெரியுமா எல்லாருக்கும்? ஹார்ட்வேர்ங்கிறது அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகே, எக்ஸாமில் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எப்படின்னா, எக்ஸாமில் உங்கள் நாலேஜ் தான் ஹார்ட்வேர். அங்கே போய் இந்த மாதிரி டெக்னிக்கலாக யூஸ் பண்ணி எழுதுறது வந்து சாஃப்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் போர்டு எக்ஸாமுக்கு வர்றேன், நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முதல்ல 2 மார்க் கேள்வி வரும், அப்புறம் 4 மார்க் கேள்வி வரும், 5 மார்க் கேள்வி வரும், 10 மார்க் கேள்வி வரும், 20 மார்க் கேள்வி வரும். இப்படி தான் இருக்கும் எக்ஸாம் பேட்டர்ன். எல்லா போர்ட்லையும் இப்படி தான் இருக்கும் மோரார்லெஸ். இவன் என்ன பண்ணுவான, பையன் எடுத்தோன்னா 2 மார்க் கேள்விக்கு பக்கமாக எழுதிட்டு இருப்பான். கடைசியில் 20 மார்க் கேள்விக்கு 4 லைன் எழுதியிருப்பான். அப்போ மார்க் அவருக்கு வருமா? முதல் 2 மார்க் கேள்விக்கு 4 லைன் தான் எழுதணும். ஆனால் இவர் பாட்டுக்கு விளாசிட்டு இருப்பார், பக்கமாக எழுதுவார், ஒரு பக்கம் எழுதியிருப்பார். ஆனால் அந்த வாத்தியாருக்கு பார்த்தா இவருக்கு நல்லா எழுதியிருக்காருன்னு தெரியும், ஆனால் மார்க் கொடுக்க முடியுமா? ஈ கேனாட் கிவ் மோர் தேன் 2 மார்க்ஸ். அப்போது இதுதான் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி எக்ஸாம். வந்து நிறைய குழந்தைங்க இதில் தவற விடுறாங்க. 2 மார்க் குழந்தை கேள்விக்கு 4 லைன்னா 4 லைன் தான். 4 கேன் பிகம் 5, இட் கேனாட் பிகம் 10 லைன்ஸ். 10 மார்க் கேள்விக்கு அரை பக்கமாக ஒரு பக்கமாக எழுதணும்னா அந்த ஒரு பக்கம் எழுதணும். வடவர் அவ்வளோ பாயிண்ட்ஸும் இருக்கும். நம்ம எப்பவுமே உல்டாவாக பண்ண இந்த மாதிரி தப்பு யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க? ஃப்ராங்காக சொல்லுங்கள், யார் அதனால் ஒன்றும் சங்கடப்படாதீங்க. புவனேஷ் பண்ணியிருக்கிறார். இப்போ 2 மார்க் 3 மார்க் இல்லை, நிறைய டைம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. இது வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் அது வராது, அந்த பிரச்சனை இல்லை. உங்கள் ஸ்கூல் எக்ஸாம் சொல்கிறேன் சார். நான் வந்து முதல் இருக்கிற அந்த 20 மார்க் அதெல்லாம் எழுதி முடிச்சிருவேன் சார். கஷ்டமான கேள்வியெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அப்புறம் மெதுவாக கடைசி இருக்கிற 1 வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சேன். ஓகே, அதான் ஒவ்வொருத்தரும் சிலர் வந்து அதிகமான மார்க் உள்ள கேள்வி முதலிட்டு அப்புறம் கம்மியான மார்க். இப்போ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் வருவோம், எப்படி எழுதலான்னா, ஒரு ½ அன் ஹவர் எக்ஸாம் எழுதின உடனே நீங்கள் வந்து ஒரு பிரேக் எடுக்கணும். ஒரு ½ அன் ஹவர் எக்ஸாம் எழுதின உடனே ஒரு பிரேக் எடுக்கணும். எப்படி சார் பிரேக் எடுக்கிறது? யார் சார் பிரேக் கொடுப்பாங்க? அப்படி இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இப்படி எந்திரிச்சு
ஒரு பிரேக், இப்படி இப்படியெல்லாம் உட்காந்து இப்படி உட்காரணும். இட் மீன்ஸ் யூ ஆர் கிவிங் எ பிரேக் ஃபார் யுவர் மைண்ட் ஆஸ் வெல் அஸ் யுவர் ஃபிசிக்கல் பாடி. அப்போ ½ அன் ஹவர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்லி ½ அன் ஹவர், கரெக்டாக ½ அன் ஹவரில் ஒரு அப்ராக்சிமேட். அப்போ பாருங்கள் எவ்வளோ கேள்வி எழுதியிருக்கோன்னு பாருங்கள். ஒரு 20 கேள்வி எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ½ அன் ஹவரில், நாட் பேட். 10 தான் எழுதியிருக்கீங்கன்னா யூ ஆர் கோயிங் வெரி ஸ்லோ. சப்போஸ் 40க்கு மேலே எழுதியிருக்கீங்கன்னா யூ ஆர் கோயிங் வெரி ஃபாஸ்ட். எனிவேர் பிட்வீன் 20 and 30 இட்ஸ் ஓகே. ஸோ அப்போ வந்து முதல் ½ அன் ஹவரில் ஏதாவது அந்த மாதிரி தவறுகள் நடந்தால் அடுத்த ½ அன் ஹவரில் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தர் இருக்கார் ரொம்ப ஸ்லோவாக எழுதுறார், அப்படி என்ன ஆகும்னா இப்போ 2 ஹவர்ஸ் முடிக்கும்போது அவர் ஃபுல்லாக எழுதிருக்க மாட்டார், நிறைய கேள்வி பாக்கி வந்துடும். இன்னொருத்தர் ரொம்ப ஃபாஸ்ட் எழுதுறான்னு வச்சுக்கோங்க, நிறைய தவறு வந்துடும், நிறைய மிஸ்டேக் வந்துடும் இல்லையா? அதனால் யூ ஹாவ் டு அது வந்து எவ்ரி ½ அன் ஹவர் யூ நீட் ஒரு எடுங்க. அது பர்டிகுலர் த ஃபஸ்ட் ½ அன் ஹவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார் ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் பதில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸே பண்ணலாமா? பண்ணலாம். எவ்ரி 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் அது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் நீங்கள் 2 டைம்ஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. யூ ஆர் மேக்கிங் ஷூர் தட் யூ ஆர் கோயிங் ஆன் த கரெக்ட் ஒரு 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 ரீசனபிள் ஸ்பீட் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எல்லா கேள்வியும் எழுதுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய குழந்தைகள் த அட்டெம்ப்ட் இட் செல்ஃப் இஸ் ஸ்மால். 100 கேள்வினா நான் 60 தான் சார் அட்டெம்ப்ட் பண்ணேன், ஆனால் நெகட்டிவ் மார்க் இல்லை. அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு யூ ஹவ் லாஸ்ட் 40 மார்க்ஸ் இல்லையா? ஸோ அது மாதிரி நீங்கள் அந்த இது ஒரு விஷயம். த செகண்ட் பாயிண்ட் இஸ் சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டான ஆன்சர் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். நம்மளே பார்த்துருக்கோம், நம்ம கிளாஸஸில் பார்த்துருக்கோமா இல்லையா? ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டிப்பாக அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாமே ஃபார்முலா பேஸ்ட்லேயே போகணுங்கிற அவசியம் இல்லை. கேள்வியிலேருந்து அப்படியே பதில் போகணும், பதிலிருந்து கூட ஆப்ஷன்லேருந்து கூட நீங்கள் பதில் வரலாம். அதர் ஒன் இஸ் ஒரு கேள்வி பார்த்த உடனே அந்த ஆன்சர் ஆப்ஷன் பார்த்த உடனே அதில் 2 இருக்காதுன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஏதோ 2 இருக்காது, அது ஆன்சராக இருக்காதுன்னு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் 1 இருக்காதுன்னு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த 3ல் தான் ஏதோ ஒன்று ஆன்சர். அப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது அந்த 3ல் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா போதும், ஏதோ ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா போதும். 4வது வந்து நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆப்ஷன். அது ஈஸியான கொஸ்டினா டிஃபிகல்ட்டான கொஸ்டினா? சார் ஈஸியான கொஸ்டின் இருக்கு சார். Sir, none of these are the answer. அது வேறு இருக்கா? நன் ஆஃப் தீஸில் நன் ஆஃப் தீஸ் தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ திங்க் அது முற்றிலும் தவறுன்னு சொல்ல முடியல. அந்த பையன் சொன்னது அது அப்படி இருக்காதுன்னு சொல்ல முடியல. பட் நன் ஆஃப் தீஸுங்கிற கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ். when I say difficult, டைம் கன்சூமிங் கொஸ்டின்ஸ். ஏன்னா முதல் 3 ஆப்ஷனை ரூல் அவுட் பண்ணாதானே அதுக்கு டைம் நிறைய எடுக்குமா எடுக்காதா? அதனால என்ன பண்ணுங்கன்னா ஆன்லைன் தான் சார் இருப்பாங்க. இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க சார். ஆமா, இந்த நன் ஆஃப் தீஸ்ல சார் 15 மினிட்ஸ் தான் சார் டெஸ்ட். 10 क्वेश्चंस இருக்கு சார். ஆனா அதுல பண்றதே இந்த நன் ஆஃப் தீஸ்ல தான் சார் கிட்டத்தட்ட 4-5 மினிட்ஸ் போகுது சார். ஆமா, வேஸ்ட் பண்ணுவீங்க. அதனால என்ன சொல்றேன்னா, அதான் ஐ அம் கமிங் டு த பாயிண்ட். இந்த எக்ஸாம்ல நன் ஆஃப் தீஸ் வந்ததுன்னா அதை வந்து அந்த கடைசி 10 கொஸ்டின் நம்ம அட்டென்ட் பண்ணலன்னு சொன்னோம்ல, அங்கே வச்சுக்கோங்க. அதை வந்து உடனடியே எடுத்து அட்டென்ட் பண்ணி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நன் ஆஃப் தீஸ் பார்த்தோன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணி அடுத்த கொஸ்டின் போய் எல்லாம் எழுதிட்டு இன்னும் கடைசி 10 நிமிஷம் இருக்குது என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து அப்போ அந்த டெக்னாலஜி அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ அனதர் வே ஆஃப், பிகாஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் வென் யூ கெட் இன் டு நன் ஆஃப் தீஸ், அதில் வந்து அதை ஒவ்வொன்றையும் அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்து ஒரே கேள்விக்கு 3-4 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணிவிடுவீங்க. அப்புறம் ப்ராப்ளம் ஆகிடும். எந்த ஒரு கேள்விக்கும் 2 நிமிஷம் மேலே செலவு பண்ணக்கூடாது. 1 நிமிஷம் ஐடியல், மேபி 1 more minute இஸ் ஓகே. இஃப் யூ ஸ்பெண்ட் எனிதிங் மோர் தேன் 2 minutes per question, நம்ம வந்து நம்மளை டேமேஜ் பண்ணுறோன்னு அர்த்தம். நம்ம சான்சஸை நம்மளே டேமேஜ் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்புறம் இன்னொன்று, எந்த கொஸ்டினுக்குமே ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே எடுக்கிற மாதிரி அவன் கேள்வியே கொடுக்குறதில்ல. சப்போஸ் ஐ டேக் மோர் தேன் 2 minutesனால் என்னோட மெத்தடாலஜி இஸ் ராங், அதுதான் அர்த்தம். நம்ம போடுற மெத்தட் ராங்குன்ற ஒருத்தமே ஒழிய அந்த கேள்விக்கு அவ்வளோ நேரம் ஆகாது. அந்த மாதிரி அவன் கேள்வியே கொடுப்பதில்லை. இதை வந்து நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு பரீட்சையோட ரிசல்ட் வந்தது. அதில் ஒரு பொண்ணு தேரல, ஐ மீன் பரீட்சை பாஸ் பண்ணல. அவங்க அம்மா ஒரு மிஸ்ஸு, ஒரு ஸ்கூலில் மிஸ்ஸு, என்னோட அடிக்கடி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த அம்மா கூப்பிட்டு, சார் இந்த பரீட்சையில் எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் தான் செலக்ட் ஆகிருக்காங்க, நம்ம அந்த பேர்லாம் பார்த்தா சவுத் இந்தியன் ஒருத்தருமே இல்லை, ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைம்மா அப்படி இல்லை,
பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. அங்கே நார்த் இந்தியன்ஸ் வந்து அதுக்குன்னே மெனக்கெட்டு படிக்கிறான், அதனால் அவன் நிறைய பேர் அதில் செலக்ட் ஆகுறாங்க. நம்ம குழந்தைங்க அவ்வளோ மெனக்கெட்டு படிக்கிறல, அதுதான் காரணம் அப்படின்னு. நம்ம ஆல்வேஸ் வி வில் ஃபைண்ட் ஆல்வேஸ் இதாக இருக்குமோ அதாக இருக்குமோன்னு அப்படி இல்லை. அதனால் நீங்கள் வந்து ஒரு கேள்விக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே எந்த கொஸ்டினும் இல்லை அந்த பேப்பரில். இன்ஃபேக்ட் 1.5 மினிட்ஸ்க்கு மேலே எடுக்கிற மாதிரியே கொஸ்டின் இருக்காது. இஃப் ஐ டேக் எனிதிங் மோர் தேன் 2 மினிட்ஸ்னா மை மெத்தடாலஜி இஸ் ராங். அதெல்லாம் நான் வச்சுக்குவீங்களா? அது என்னுடைய மெத்தடாலஜி ராங்குன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு அப்படி அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக 100 கொஸ்டின்ஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸோ அத்தனையும் நீங்கள் எழுதுவீங்க. ஐ ஆம் ஷூர் யூ வில் கிளியர் அட்லீஸ்ட் 90-95% ஆஃப் த கொஸ்டின்ஸ் கரெக்டாக வந்துடும். ஒன்ஸ் யூ கிராஸ் 90% ஆஃப் த கொஸ்டின்ஸ் கரெக்டாக மேட்டில் சொல்கிறேன், யுவர் சக்ஸஸ் வில் பி ஆல்மோஸ்ட் என்ஷூர்டு. இப்போ அடுத்த ப்ராப்ளம் வந்து சேட் தான் நம்ம எல்லாருக்கும் ப்ராப்ளம். ஜென்ரலாகவே குழந்தைங்க மேட்டில் நல்ல மார்க் வாங்குவாங்க, சேட்டில் கம்மியாக வாங்குவாங்க. ஏன்னா சேட்டில் புக்கை படிக்கணும். புக்கை வந்து நீங்கள் தரவாக வாசிச்சிருங்க. யாரெல்லாம் இப்போ சோஷியல் சயின்ஸ் புக்கு நான் ஃபுல்லாக வாசிச்சிருக்கேன்னு சொல்கிறவங்க யார்? என்டையர் புக்கை நான் ஒரு தடவை வாசித்தேன், கதை புக்கு மாதிரி படித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க யார்? நான் படிச்சிட்டேன் சார். அப்படி ஃபுல்லாக நீங்கள் ஒரு கதை புக் மாதிரி ஒரு தடவை படிங்க சோஷியல் சயின்ஸ். மறுபடியும் ஒரு தடவை இன்னொரு டைம் இருந்தால் இன்னொரு தடவை கதை புக் மாதிரி படிங்க. டோன்ட் ட்ரை டு மெமரைஸ், ஜஸ்ட் கதை புக் மாதிரி படிங்க. அது சோஷியல் சயின்ஸ் இஸ் பாசிபிள். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸ் எல்லாமே இட்ஸ் பாசிபிள். தென் கம் டு சயின்ஸ். சயின்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது. சோஷியல் சயின்ஸ் அளவுக்கு சயின்ஸ் ஈஸியாக இருக்காது. ஆனால் அதையும் படிங்க, எதெல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கு படிங்க. ஓரளவுக்கு புரியும், கொஞ்சம் புரியாத மாதிரி போகும். பட் இருந்தாலும் அது ஃபுல் புக்கை நான் பார்த்தேன்னு இருக்கணும். அகெயின் ஐ மீன் த தாத்தா கதை. பிகாஸ் நீங்கள் ஏதோ ஒன்று அதை பற்றி படித்தோ எங்கேயாவது காதில் கேட்டிருந்தா கூட யூ மே பி ஏபிள் டு ஆன்சர் த question. So all these things if you do, then you will definitely be successful in any of the competitive exam. In the exam illa சொல்லுப்பா சார். 8th தான் அதிகமாக படிக்கணுமா இல்லை 7th அதிகமாக படிக்கணுமா சார்? 8th தான் படிக்கணும். 7th நீங்கள் 8th படித்தாவே 7th படித்த மாதிரி. நம்பர் 1. 8th படிச்சுட்டு எனக்கு டைம் இருக்குது சார்னா 7th படிங்க. அது 7th எது படிக்கணும் பண்ணால் அந்த சோஷியல் சயின்ஸ் மட்டும் 7th படிங்க. இந்த சயின்ஸு மேத்ஸ் எல்லாம் நீங்கள் 7th படிக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் 8th பண்ணாவே இப்போ கூட்டல் பெருக்கல் தெரிஞ்சாவே கூட்டல் தெரியுமா தெரியாதா? இஃப் யூ நோ மல்டிப்ளிகேஷன் கேன் பி சேஃப்லி சே யூ நோ அடிஷன். அவ்வளோதான். அதனால் மேத்ஸுக்கு தேவையில்லை, சயின்ஸுக்கு கூட அவ்வளோ தேவையில்லை. பட் சோஷியல் சயின்ஸ் இஸ் நாட் லைக் தட். அங்கே அக்பர் பற்றி படிச்சிருப்பீங்க, இங்கே பாபர் பற்றி 8th பாபர் இருக்கும், அங்கே அக்பர் இருப்பார். அதனால் அது வந்து நீங்கள் 7th கொஞ்சம் வேணால் பார்த்துக்குங்க, வேண்டான்னு சொல்லலை. ஏன் 7th பார்த்துக்குன்னு சொல்லலை, நீங்கள் 7th ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டீங்க. இப்போ தான் 8th தான் இப்போ கொஞ்சம் போகாது. அதனால் ஃபஸ்ட்டு யூ ஃபினிஷ் ஆஃப் யுவர் 8th புக் அண்ட் தென் யூ கோ டு த 7th புக். ஓகே, அண்ட் டோன்ட் ட்ரை டு மெமரைஸ், யூ ஜஸ்ட் ரீட். ஸ்டோரி புக் மாதிரி படிங்க, கதை புக் மாதிரி அடித்து விடலாம் போங்க அப்படின்னு படிச்சுட்டு வாங்க அப்படி. இப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம குழந்தைகளை 2 குழந்தைங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க இங்கே. அவங்களுக்கு சோஷியல் சயின்ஸில் எந்த ஒரு பாடம் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து கிளாஸ் எடுப்பீங்களா? ஒரு 2 மினிட்ஸ். ரூஃபினா, மூபின், நீங்கள் ஏதாவது வந்து அடுத்த முறை வந்து கிளாஸ் எடுக்க ட்ரை பண்ணுறீங்களா? சார் ஓகே சார். Yes, everyone. I suggest everyone you come and take at least 2-3 minutes ஒரு class. இப்போ say for example நான் வந்து லைட் பற்றி படிக்கிறேன் அப்படின்னா லைட்டை பற்றி வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஒரு அதே மாதிரி சவுண்டு பற்றின சவுண்டு, மேக்னட்டிசம்னா மேக்னட்டிசம். அது மாதிரி சோஷியல் சயின்ஸில் அது மாதிரி தான். இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அல்லது World War I ஆர் அபவுட் தமிழ்நாடு, வாட் எவர் இட் இஸ், யூ கம் அண்ட் ஸ்பீக் ஃபார் அபவுட் 2-3 minutes. இப்படி பண்ண என்ன ஆகும்னா நம்ம புக்கில் கொஞ்சம் விட்டுருந்தா கூட அதெல்லாம் இங்கே கவரப் பண்ணிவிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து we are going to do that our students are going to take class, at least 3 or 4 students will take class on each class, then balance time I will do it. This is number 1. Number 2, as far as science is concerned, நம்ம அப்படியே எல்லாரும் உட்காந்து அத்தனை ஃபார்முலாவையும் டெஃபினிஷனையும் நம்ம அப்படியே வாசிக்கிறோம். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்கிறோம், நியூட்டன் செகண்ட் லா, அல்லது the unit of force. What is the unit of force? நியூட்டன். அது மாதிரி நம்ம அப்படியே சொல்கிறோம், அப்படியே நம்ம சொல்லிகிட்டே வர்றோம். எல்லாரும் நம்ம சொல்லிகிட்டே வந்தோம்னா
ஒரு 2 கிளாஸில் அத்தனையும் அந்த கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ எல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிவிடுவோம். முடியுமா முடியாதா? முடியும். அது நானும் கூட வரேன். ஐ வில் ஆல்சோ கம் அலாங் வித் யூ. நான் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்லிவிடுவேன் உடனடியாக. யாருக்கு தெரியுதோ அதை பற்றி சொல்லிட்டே இருப்பேன். ஒவ்வொன்றா ஐ கேன் கீப் ஆன் ஆஸ்கிங். எனக்கு அது எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும்னா கேள்வி கேட்க தெரியும். ஆன்சர் கேட்டுறாதீங்க என்னை. எல்லாம் கேள்வி கேட்க தெரியும். அதனால் ஐ கேன் ரிமைண்ட் யூ வாட் ஆல் வில் கம். ஸோ தட் ஐ வில் டூ இட். ஸோ ஒன்ஸ் வி டூ கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸும் அது மாதிரி நீங்கள் வந்து கிளாஸ் எடுத்தீங்கன்னா எக்ஸாம் போகும்போது ரொம்ப ஒரு தைரியமாக போவீங்களா போக மாட்டிங்களா? கான்ஃபிடென்ட்டாக போவீங்களா போக மாட்டிங்களா? எக்ஸாமுக்கு கான்ஃபிடென்ட்டாக போகிறதும் இம்பார்ட்டண்ட்டு. இங்கேருந்து போகும்போதே நம்ம கண்ணதாசன் வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, ஐயோ நான் அந்த சாப்டர் படிக்கலையே நான் என்ன பண்ணட்டும்னு போனான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவர் நல்லா எழுதுகிறவரும் நல்லா எழுத மாட்டார். எல்லா சாப்டர் நான் படிச்சிட்டேன்னு போகிறான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா எழுதுவார், யாரும் எழுத மாட்டார், நல்லா எழுதுவார். ஸோ தட் இஸ் இட். நோ we will do this. we have ஓரளவுக்கு டைம் இருக்குது. we have now it's another 2 weeks, 2.5 weeks are there. No problem, we will do that. Once we do that, you become confident. இப்போ இந்த மேட் ஒரு பேப்பர் நம்ம இந்த 100 கொஸ்டின் பார்த்ததுனால எத்தனை பேர் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகிருக்கிறீங்க மேட்டை பற்றி? அதான் அதே மாதிரி தான் சேட்டையும் அதே மாதிரி இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு பேப்பர் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம்னா சேட்டும் கான்ஃபிடென்ட் ஆயிடுவீங்க. டைம் இருந்தால் இன்னொரு மேட் பேப்பர் இன்னொரு சேட் பேப்பரையும் பார்க்கலாம் என்று சொல்லி இன்னைக்கு முடிச்சுக்கலாம். we will meet again in the next class. Okay? Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you sir. உங்க NMMSக்கு ஆல் டிக்கெட் வந்துருச்சாட்டு இருக்கு. நீங்க எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. அது உங்க ஸ்கூல்ல கேட்டுக்குங்க. சரியா?